இந்த மாதிரி டேஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சட்னி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. வாங்க எப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து வேர்க்கடலை ஒரு 75 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் மேலே இருக்கக்கூடிய தோள்களை வந்து நான் வந்து எடுக்க மாட்டேன். தோள்கள் சாப்பிட்றது கெடுதல் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. தோள்களில் தான் அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது. அதை நான் சேர்த்து அரைச்சிட்டேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டேன். 3 வரமிளகாவை வந்து இது மாதிரி லைட்டாக பொறுமையாக வறுத்து எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலையே வறுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஓரளவுக்கு நல்லா லைட்டாக வறுத்துட்டு செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு புரியும். வேர்க்கடலையை மிக்சியில் சேர்த்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக நம்ம வறுத்த வரமிளகாவையும் சேர்த்துட்டோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொட்டுக்கடலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்தது தான். அடுத்ததாக ஒரு சில அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்க்கறதுனால டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்க போகிறது சின்ன வெங்காயம். ஒரு சொட்டு தண்ணி விடாமல் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை வந்து பேஸ்ட் பக்குவத்தில் அரைக்கணும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அடுத்ததாக கடுகு, சீரகம், உளுந்து, வரமிளகாய் வந்து நல்ல கருப்பாகணும், அடிபாகம் அந்த அளவுக்கு இதை வந்து பொறுமையாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். போட்ட உடனே கொஞ்சம் ஒரு 3 செகண்ட் கழிச்சு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். முறுமுறுன்னு நெய் ஊற்றி தோசையில் இதை சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள் வந்து சட்னி வேணான்னு சொல்கிறவங்க, அதே மாதிரி வேர்க்கடலை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.